ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். அவர் வேற எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒருத்தர் வராங்க. என்ன தம்பி யோசிக்கிற? இல்லைங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணணுன்னு. சரி தம்பி, நான் ரெடி பண்ணி தரேன் உனக்கு. நான் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன் பாப்பான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்றாங்க. அண்ணா, இந்த இடத்துக்கு எதுக்கு நான் கூப்பிட்றீங்க? இங்கெல்லாம் நான் வரவே கூடாதுன்னு மாயா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது யாருங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவங்க தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா, உன்னை நம்பி நான் எவ்வளோ ரூபா தரப்போகிறேன், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எனக்காக இங்கே வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. தம்பி, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் எனக்கு தெரிஞ்சவன் தான். அண்ணா, என்ன உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியும்ப்பா, நீ யார் எந்த குடும்பம்னு கூட தெரியும்ப்பா. உங்கள் மாமாவுக்கு இதுவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ இன்னமும் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுற பற்றியா? உன் மாமா நினச்சா 100 கடை கூட உனக்கு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கை தரத்தை எங்கேயோ உயர்த்தலாம். மாமா வசதியானவர்னு உனக்கு தெரியறதுனால நீ அவர்கிட்டயே வாங்கிக்கங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம் அந்த சேட்டுக்கிட்ட. ஆனால் நீ என்ன பண்ணுற? தான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கல்ல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. நிச்சயம் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்காக எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப்பர்ண்ணே, உன்னை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப மாயா என்னடா வந்து யோசிக்கிறாங்க. இன்னமும் சீனு ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. நிச்சயம் அவன் அந்த இடத்துல தான் இருப்பாங்கிற மாதிரி யோசித்த மாதிரியே அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்னடா சீனு, எனக்கு சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்தியே? ஆமாம், பண்ணி கொடுத்தேன். இருப்பினும் என்ன பண்ணுறது, என்னால் உன்னோட சத்தியத்தை காவந்து பண்ண முடியல. ஏன்னா நான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன். அந்த பிரச்சனை தீரணும்னா அண்ணன் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். டேய், என்னடா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? எந்த அண்ணனும்லாம் பணம்லாம் கொடுக்க மாட்டாங்கடா, அதுவும் இவ்வளோ ரூபாலாம். என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வேணா உன் மாமனார்கிட்ட வாங்கி தரேன். ஆல்ரெடி நான் உனக்கு 40 ரூபா தரணும். அப்புறம் இங்கே ஒரு 50 ரூபா வாங்கினேன்னா 100 ரூபாலாம் என்னால் தர முடியாது. நிச்சயம் நான் உங்ககிட்டலாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரில. அண்ணன் எடுத்துகிட்டு வருவாங்க, நான் அது வரைக்கும் இப்படி தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பேன். நீ போ அப்படின்னு சொன்னோன்னே, நீ அப்படின்னா கேட்க மாட்டேன், இங்கேருந்து வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க மாட்டுங்க எதுவும் சொல்லாமல் மௌனமாக நிற்கிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல மாயா, நீ தெரிஞ்சோன்னு பார்த்தா பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்க. சரிடா, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இனிமேட் நான் என்ன பண்ண போகிறேன்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம சீனு வந்து கேட்டோன்னே, எனக்கும் கிளாஸில் வந்து ஊற்றி நானும் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் அதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ போ அப்படிங்கிறாங்க. நீ தான் வரமாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற எல்லாரும் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. உடனே சீனு வந்து கடுப்பாகி, சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. மாயா, ஒரு 15 நிமிஷம் மாயா, அண்ணன் பணம் எடுத்துகிட்டு வந்துரு. டேய், நான் தான் சொல்கிறேன்ல, யாரும் உனக்கெல்லாம் உதவிலாம் செய்ய மாட்டாங்கண்ணே, உன்னை ஏமாத்துறாங்கடா. அது ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? என்கிட்ட சொன்ன சத்தியத்தை கூட உன்னால் நிறைவேற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரி மாயா, நீ ஆட்டோ பிடி, எனக்கு சத்தியம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்? இன்னும் கொஞ்சம் நல்ல மாமா முன்னாடியே அசிங்கப்பட்டு நிற்க போகிறேன். தொழிலெலாம் உனக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு மாமா சொல்லிட்டாருண்ணா. நிச்சயம் இத்தனை நாளாக உழைப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமே. நான் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்க போகிறேன்னு சுத்தமாக வந்து தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம மாயா வீட்டில் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே மாசா வந்து வந்துகிட்டு இருக்காங்க. வரப்போ ஜானகி அம்மா வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே, என்ன இவன் இப்படி இருக்கான், இன்றைக்கும் இப்படியா வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அவங்க டிஷன் பண்ணுறாங்க. பெரியம்மா, நீங்களே சத்தம் போட்டு எல்லாரையும் வர சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனையாயிட போகுது. மாமா வேற இங்கே தான் இருக்கார், பெரியப்பாலேருந்து எல்லாரும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே, இவனை எப்படிம்மா நீ கொண்டு போய் விட போகிற அப்படின்னு சொல்லும்போது, போகும்போது சீனு ஏதோ ஒரு பொருளை வந்து தட்டி விட்டுட்டாங்க. உடனே அங்கே சத்தம் கேட்ட உடனே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியல. நீ போய் இவனை கூட்டிகிட்டு இங்கே ஒளிஞ்சிக்க, நான் ஏதாவது வந்து பேசி சமாளிக்கிறேன், ரெக்ராம் வேற வராரு அப்படின்னு சொன்னோன்னே கிச்சனில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. டேரெக்டாக வந்து ரெக்ராம் மட்டும் வராங்க. தண்ணி குடிக்கலான் இருக்கேன், என் ரூமில் தண்ணி இல்லை, அதனால தான் இங்கே வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் எதுக்குங்க இவ்வளோ தூரம் வரீங்க? கிச்சனில் தானே, சமையல் அறையில் தானே தண்ணி இருக்குது, நான் போய் எடுத்துக்கிறேன்னொன்னே கிச்சன் வாசலில் தான் அவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெக்ராம் ஆல்மோஸ்ட் வந்தோடனே, இருங்க நீங்களாம் கஷ்டப்பட வேணாம், சொம்பை கொடுங்க, நான் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி அந்த சொம்பை வந்து வாங்கிடுறாங்க. எதுக்காக இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னொன்னே
அப்படி இருக்கிற மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க. நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, என்னென்ன செய்யணும். சிவா இங்கே வாப்பா, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டியா, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொடுத்தாச்சுண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக தெள்ள தெளிவாக இருக்குது. சீனு இருக்கிறப்ப எல்லாம் ஈஸியாக பார்த்துக்கிட்டான், இப்போ சீனு இல்லைன்னா அந்த வேலையை நம்ம தானே பார்க்கணுன்னே. என்னது பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்தா அவரே முன்னாடி வந்து நிற்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி ஜானகிட்ட கேட்குறாங்க. நான் இங்கேருந்து சமாளிச்சுக்கிறேன், ஆனால் எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குன்னொன்னே அப்படியே தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து போக சொல்கிறாங்க. நம்ம ரகுராம, என்ன என்னை போக சொல்கிறதுலே குறியாக இருக்க? இல்லைங்க, இன்னொரு நீங்கள் தூங்கிடுவீங்க, காலையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சீக்கிரம் எழுப்பிட சொன்னீங்கல்ல. ஆமாம்மா, இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாதாங்க, எப்போதும் இன்னைக்கு கிளமையில நாளைக்கு அதிகமான நாள் தானே வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படியோ இன்னமும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கல்ல, சூப்பர், அதனால தான் நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கோம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க. இவனை டெய்லியும் காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது. ரெகுலராக முன்னாடி இவனை மாட்டி விட்டாதான் எல்லா பிரச்சனையும் வந்து தீரும். மாயா, உன் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஜானகி அம்மா வந்து யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.